பரிசு என்ன கொடுக்காவளோ நமக்கு கொடுக்காவளோ என்னமோ தெரியல. ராத்திரி வந்து சாமத்துல வந்து இங்க உட்கார்ந்துருக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு. என் மாப்பிள்ளை கிளிக்காரு. சரி, ஏதோ டிபன் பாக்ஸோ இல்லை ஏதோ ஒரு கோடமோ கொடுப்பாவல்ல, வாங்கிட்டு போக வேண்டியதானே. எப்படி உங்களுக்கு கண்டிப்பாக பரிசு உண்டுக்கா? பரிசு அறிவிக்கும் நேரம் வந்தாச்சு. சைனாக்காரனை சும்மா ஷோவுக்கு தான் கூட்டு வந்திருக்கு. வெளிநாட்டிலேருந்து கெஸ்ட் வந்திருக்காவோங்கிறதுக்காக நம்மளே சொல்லிடுவோம். அவனுக்கு தான் பாட்டு அளவு ஒன்றும் புரிஞ்சிருக்காத. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த பரிசு வழங்குறது நடக்க போது. ரெடியா? ரொம்ப நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் பரிசு அறிவிங்க, இல்லைன்னா மைக்க கொண்டு மூக்கில் அடிச்சிருவேன். இந்த பிள்ளைக்கு அடுத்தவங்க மூக்கு மேல ஒரு கண்ணுப்பா. முதல் பரிசு, அதாவது எல்லாருமே கொஞ்சம் சொதப்பலாக தான் படிச்சியோ. அதில் கொஞ்சம் நல்ல பாட்டாக படித்தது பங்கஜமும் லட்சுமியும். வாங்கம்மா மேடைக்கு. நாட்டாம தீர்ப்பா மாத்து, எனக்கு தானே கொடுக்கணும். இழிச்சக்கா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அமைதியா இருங்கோ. வாங்க பங்கஜம் லட்சுமி. எப்ப இவ்வளவு நேரம் காத்து கிடந்ததுக்கு முதல் பரிசு அண்டா கொடுப்பாவோ, ஜாலிதான். அப்படி என்னத்த பாடி போட்டாவோன்னு முதல் பரிசு அண்டா கொடுக்காரு. சரியான ஆளுதான் இவரு. அண்டாண்டு சின்ன குண்டாவை கொடுக்காரு. இதான் இவங்க முதல் பரிசா? இதுல உட்கார்ந்து குளிக்கவா? இதுல ஒண்ணுமே செய்ய முடியாத, சமையல் கூட பண்ண முடியாது, வேஸ்ட். உனக்கு அது கூட கிடைக்கலேட்டி. தெரியலேட்டி தலைவரே, ஒரு அண்டாவை நாங்க எப்படி ரெண்டு பேரும் பயன்படுத்த முடியும்? ரெண்டு அண்டா கொடுங்க. ஏம்மா, ஒரு பொருள் தான்மா. நீங்க ரெண்டு பேரா பாடிருக்கியோ. நீங்களே பிரிக்கன்னா பிரிங்க, இல்ல எதுவும் பண்ணனாலும் பண்ணிக்கிடலாமா. தலைவரே, இந்த அண்டாவோட விலை எவ்வளோ? விலை எப்படி அவருக்கு தெரியும்? அவரு வீட்ல இருந்து அவர் நல்ல பாலிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஒரு 100-200 ரூபா வச்சுக்க. இழிச்சக்கா, தெரியாம பேசாதியோ. 1000 ரூபா அது. ஏக்கா, எனக்கு 500 ரூபாவை கொடுத்துட்டு அண்டாவை நீங்களே வச்சுக்கோங்கக்கா. இந்த குண்டாவை வச்சுக்கிட்டு நான் 500 ரூபா வேற கையில இருந்து கொடுக்கவா? ஐயா, எனக்கு வேண்டாம். வேண்டாண்டி நீ வச்சுட்டு எனக்கு 500 ரூபாயத்தா. என்னம்மா, கொடுத்த பரிசு கேவலப்படுத்திட்டு இருக்கியோ? ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கோங்கோ. முதல்ல போய் உட்காருங்க, அடுத்த ஆளை கூப்பிடுவோம். நன்றி, வணக்கம். என்ன பங்கச்சக்கா, ஒரே உங்கள் காட்டில் மழை தான். சூப்பராக அண்டா அடிச்சாச்சின்னு கலக்குங்க. ஏட்டி, இது வேஸ்ட் டீ. எங்க வீட்டுல இதுவே 4 நாள் கிடக்கு பத்துக்க. ஆமா, இவ வேற 500 ரூபாயை கேட்டுக்கிட்டக்கா லட்சுமி. பேசாம அவட்ட கொடுத்துட்டு 500 ரூபாயை நான் வாங்க வேண்டியதாமட்டி. இதை இதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு. அடப்பாவிகளா, இப்படி சொல்லுதியோல. ஒவ்வொருத்தர் பரிசு கிடைக்கலங்காவோ, இவங்க யாருக்கு எடுத்துட்டு போவான்னு போட்டியா? அச்சாரு தான். இரண்டாம் பரிசு காமாட்சி மற்றும் படிவுக்கரசி பாட்டி. ஏ தலைவரே, விளாடு தீரா, நான் ஒரு முட்டாளுங்கோ அப்படின்னு பாடிச்சு. இது ஒரு நல்ல பாட்டா? கரகர குரல்ல தீபாவளிக்கு பாட்டுக்கு சம்பந்தமே இல்ல. உமரு பொண்டாட்டின்னு பரிசை நைசா வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு பாக்கிறோம். நோ நோ, நாட்டாம தீர்ப்ப மாத்தே. எல்லாரும் போராட்டத்துல ஈடுபட்டுருவோம். இப்ப இவர் மூக்குல கல்ல தூக்கி வீச போறேன். எம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு என்னாச்சு? இதெல்லாம் ரொம்ப தப்புமா. ஆமா, தீர்ப்பு உங்க இஷ்டத்துக்கு தான் வைக்க முடியுமோ? ரொம்ப தப்பா இருக்கு இதெல்லாம். ஏங்க எனக்கெல்லாம் பரிசு வேண்டாங்க, வேற யாருக்காவது கொடுங்க. கல்ல தூக்கி வீசினவளுக்கே கொடுங்க. இரண்டாவது பரிசு ஏஞ்சல் மற்றும் கீதா. அப்ப நானும் ஒரு கல் எடுத்து அடிக்கட்டுமா? என் பேரை வாசிப்பீரோ? ரெண்டு பேரும் என்னத்தை படிச்சாவோ? சும்மா மாத்தி பேசக்கூடாது. தீர்ப்பு எதுக்கு வயாம மாத்துதீரு? ஒழுங்கா படிச்சவங்களெல்லாம் விட்டுட்டு கல் வீசினவளுக்கான். ஏட்டி லெட்டவள்ளி, 2 கல் எடு, நம்மள ஒரு மாரல் அடிப்போம். இவளுக்கு நம்மள பாடையில ஏத்திருவாளுகோ. அமைதியா பாடின விமலாவுக்கும் உமாவுக்குமே கொடுத்துருவோம் 2ஆம் பரிசு. ஏம்மா, நிறைய பேர் சொதப்பிதாமா படிச்சியோ. அமைதியான முறையில படிச்ச விமலாவுக்கும் உமாவுக்கும் தாமா 2ஆம் பரிசு. வாங்கம்மா வாங்க. திண்ணையில கடந்தவனுக்கு கெடுக்கணும் வந்துதான் கல்யாணம். யாருக்கோ போக வேண்டிய பரிசு நமக்கிட்டே. வா கல்ல கொண்டு அடிக்கிறதுக்குள்ள பரிசை வாங்கிட்டு ஓடிடுவோம். இந்தாங்கம்மா, சில்வர் குடம் 2ஆம் பரிசு. இது என்னட்டு இத்தனை காண்டு இருக்கு? இதுல உமா மாவா தண்ணி எடுத்தா கூட பத்தாத. இததான் பெருசா பில்டப் பண்ணாவளா? எல்லா பழையையும் பத்திரைக்கு போட்டதை எடுத்துட்டு வந்து கொடுக்காரு பாரு. நன்றி 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 தலைவரே. எங்களுடைய கடின உழைப்பிற்கும் எங்களின் இனிமையான குரலுக்கும் எங்களின் விடாமுயற்சிக்கும் கிடைத்த இந்த குடத்தை நான் மிகவும் மிகவும் மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறது நினைச்சு. ஆத்தாடி, சூப்பர் சிங்கர்ல
நல்ல ஜெயிச்சவோ கூட இப்படி பேசியிருக்க மாட்டாவோ. 4 பாட்டை லேசா ஒப்பாரி மாதிரி பாடி விட்டுக்கிட்டு என்ன பேச்சு பாரு. மைக்கு கிடைச்சதும்லாம் அப்படி வருது வார்த்தைகள். இழிச்சக்கா கடைசியில் நமக்கு நாமத்தை போட்டாவோ பத்தியலாம். வெடிட்டி இந்த பரிசெல்லாம் வாங்கிட்டு போனாதான் கேவலம், வாங்கலைன்னா கேவலம் இல்லை. விமலா, என் மவளுக்கு நான் அந்த குடத்தை கொடுக்கேன். உனக்கு மவன் தானே இருக்கா சப்பான் மண்டையன். அவன் என்ன குடத்தையா வச்சு விளையாட போறான். சரியா, நம்ம 2 பேர் நினைவா இதை நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. அதுக்கு என்ன அமௌண்ட் அதை கொடுத்துருனே. தலைவரே, இந்த குடம் எவ்வளவு? விலையில கேட்காளுவோ. ஏம்மா இந்த குடம் வந்து 640 ரூபாம்மா. உமா 320 ரூபாய் எனக்கு கொடுத்துறேன். அது வேறயா? சரி வா போவோம். 3ஆம் பரிசு அந்த ஏஞ்சல் பிள்ளைக்கு கொடுத்துருவோமா. கல்லை கொண்டு அடிச்சது செருப்ப கொண்டு வீசிடக்கூடாத. தலைவரே எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ கல்லை மட்டும் தான் எறிவா, நான் ஆசிட்டே எறிவேன். ஆமா, ஒழுங்கா பரிசை கொடுங்க. சும்மா பத்தவங்களுக்கு பயந்துட்டுலாம் கொடுக்க கூடாது, உண்மையா கொடுக்கணும். ஆமா, சீ, பொம்பளைங்களை இவளுங்க ரவுடிங்க. என் புருஷனை நான் பாடுபடுறதாலவா முதல்ல ஊரை விட்டு போனப்பா. 3ஆம் பரிசு நெட்டவழி மற்றும் இழிச்ச அக்கா. சீக்கிரம் வாங்கிட்டு நேரத்தோட வீட்டுக்கு போங்கம்மா. மண்டை காந்துது. கல் எடுத்து அடிச்சோம், எனக்கு பரிசு இல்லையா? ஏம்மா ஊர் பொம்பளைங்கன்னு பார்க்கம்மா, போலீஸுக்கு போன் போட வச்சிடாதியோ சொல்லிப்புட்டேன். ஆமாம், ஒரு அளவு தான் எல்லாத்துக்கும். எவ்வளவுதான் நானும் தாங்கிட்டு இருப்பேன் அழுகையை அடக்கிட்டு. கரி ஏஞ்சலு, கல்லை கொண்டு எரிஞ்சங்கிறதுக்காகலாம் உனக்கு கொடுக்க முடியாது, பேசாம ஈரி. ஆமா, தாங்க 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 3ஆம் பரிசை தாங்க 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 தாங்க. இந்தாங்கம்மா அழகிய டிபன் பாக்ஸு.